நான்சி, நான் காம்பவுண்ட் வால் எடுத்து வைக்கிறேன். 2 பேரும் சும்மா நின்னுக்கிட்டு இருக்காம ஆளுக்கு ஒரு பக்கமா புடிங்க. அப்பதான் வேகமா வேலை நடக்கும். டே பண்டி, என்னடா இது? நம்ம ஊர்லயே வச்சு நீங்க தான் ஃபர்ஸ்டா வீடு கட்டி முடிக்கிறீங்க, ஆனா வீட்டையே காணமேடா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துரும் நான்சி. சரி, ஓகே. லெஃப்ட் சைடுல காம்பவுண்ட் வச்சாச்சு. இனி அடுத்தது என்ன? ரைட் சைடுல வச்சா முடிஞ்சது பண்டி. என்கிட்ட கூட நான் வைக்கிறேன். அந்த மாதிரி கேர்ஃபுல்லா பார்த்து வைக்கணும் பண்டி. என்ன பண்டி இது? பின்னாடி பக்கம் அப்ப காம்பவுண்ட் வால் வராதா? அது எப்படி நான்சி வராம இருக்கும்? அப்ப பின்னாடி பக்கம் வழியா எல்லாம் உள்ள நுழைஞ்சிரும்ல. எல்லா பக்கமும் காம்பவுண்ட் வால் வச்சாதான் நம்ம வீட்டுக்கு நல்ல பாதுகாப்பா இருக்கும். சூப்பர் பண்டி. வீடே இல்லனாலும் இந்த காம்பவுண்ட் வாலை பார்த்தா நல்ல அம்சமா இருக்கு பண்டி. உங்க அம்மா வந்துட்டாங்க. கடவுளே, டே பண்டி, என்னடா இது? எந்த வேலையுமே நடக்கல. ஏண்டா பண்டி, ஊர்லயே வச்சு ஃபர்ஸ்டா நம்ம தான் பூஜை போட்டு பேஸ்மெண்ட் கட்டணும். இப்ப வீட்டையே காணோம். ஏதோ புதுசு புதுசா சொல்லிட்டு திரியற. வீடு எங்கடா பண்டி? அம்மா, எதுக்குமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நான் தான் சொன்னேன் இல்ல, பேஸ்மெண்ட் மட்டும் ஸ்ட்ராங்கா போட்டுட்டா போதும். வீடு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வீடு கரெக்டா இங்க வந்துரும். நம்ம எடுத்து கரெக்டா பேஸ்மெண்ட் மேல பிக்ஸ் பண்ணுனா போதும். இன்னும் 10 நிமிஷத்துல வீடு வரலைன்னா அதுக்கப்புறமா என்கிட்ட கேளுங்க. ஆமாமா, நானும் பண்டியும் சேர்ந்துதான் 2 பேரும் நீங்க சொன்ன மாதிரி பிளான் போட்டு கொடுத்துருக்கோம். ஏண்டா, உன்னை நம்பி வேற நாளைக்கு கிரக பிரவேசம் நான் ஊருக்குள்ள ஃபுல்லா சொல்லி வச்சுட்டேன். நாளைக்கு வந்து பார்த்தாங்கன்னா என்ன பத்தி என்னடா நினைப்பாங்க? அச்சச்சோ ஆண்டி, நீங்க பேசிட்டு இருக்க அவங்க 2 பேரும் போய் வீட்டை எடுத்துட்டு வந்துட்டாங்க பாருங்க ஆண்டி. பயங்கர பெருசா இருக்கு ஆண்டி, உண்மையாவே. அம்மா தள்ளி நில்லுங்க. நீங்களும் நான்சியும் தள்ளி நில்லுங்க. வீடு ரொம்ப பெருசா இருக்கு பாருங்க. கடவுளே, என்னடா இது? உண்மையாவே ஒரு சூப்பரா ஒரு வீட்டை கொண்டு வந்து வச்சுட்டீங்க பண்டி. நம்ம எல்லாம் பிளான் போட்ட மாதிரியே வந்திருக்குடா. ஏண்டா பண்டி, வீடு சரி, பாத்ரூம் எல்லாமாடா ரெடிமேடா கிடைக்கும்? எல்லாமே ரெடிமேடா கிடைக்குமா? நீங்க தள்ளி நில்லுங்க. அந்த இடத்துலதான் பாத்ரூம் வருது பாருங்க. நீங்க கேட்ட மாதிரி வந்திருக்கா கரெக்டா? டே பப்ளு, என்னடா இது? பாத்ரூம் மேல ஓப்பனா இருக்கு. மேல கூரை கேட்டமே, அவங்க கொடுத்தனுப்பலையா? அது எப்படி கொடுத்தனுப்பாம விடுவாங்க? நான் தான் மறந்துட்டேன். இரு எடுத்து கரெக்டா கூரைய ஃபிக்ஸ் பண்றேன். அம்மா பாத்துக்கோங்கம்மா. நீங்க கேட்ட மாதிரி எல்லாம் வந்திருக்கா? அடுத்தது என்னென்ன ஆர்டர் பண்ணினீங்க எல்லாத்தையும் சொல்லுங்க. எனக்கு இப்போ தாண்டா நிம்மதியாக இருக்குது. நாளைக்கு காலையில் கிரகப்பிரவேசத்தை வச்சுட்டு 2 பேரும் விளையாட்டுத்தனமாக ஏதோ பண்ணிடுவீங்களோன்னு நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். நம்ம சொந்தக்காரங்களுக்கெல்லாம் போய் நான் நேரில் அழைப்பு வச்சுட்டு வந்துடுறேன். என்ன ஆண்டி இது? வீட்டுக்கு இன்னும் டைல்ஸ் ஒட்டல, கிணறு கூட தோண்டல, அதுக்குள்ள எதுக்கு ஆண்டி கிரக பிரவேசம்? இன்னும் 1 மாசம் கழிச்சு வச்சுக்கலாமே. இன்னும் ஒரு வர்க்கும் முடியல ஆண்டி. ஆமாமா, இன்னும் வீட்டுக்கு பெயிண்ட் கூட அடிக்கலமா. அதுக்குள்ள எதுக்குமா கூப்பிடுறீங்க? அட்லீஸ்ட் 1 மாசமாவது டைம் கொடுங்கம்மா. பண்டி, அதெல்லாம் எனக்கு தெரியும்டா. வீட்டு கிரக பிரவேசம் எல்லாம் இந்த மாதிரி வீட்டு வேலை முடியாம தான் செய்வாங்க. அப்பதான் கண்ணு படாது. நீங்க எல்லாரும் இந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு தேவையான ஏற்பாடு எல்லாம் பண்ணிரு பண்டி. சாப்பாட்டுக்கு சொல்லிடு, டேபிள் சேர் எல்லாம் கொண்டு வந்து போட்டுரு. சரியா? நான் சீக்கிரமா போய் ஐயர்கிட்ட நம்ம சொந்தக்காரங்க கிட்டலாம் சொல்லிட்டு சீக்கிரம் வந்துடுறேன்டா. டே பப்ளு, ஆளுக்கு ஒரு வேலையை பண்ணாதான் எல்லா வேலையும் முடிக்க முடியும். நான் போய் சேருக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டு வந்துடுறேன். நீயும் நான்சியும் சேர்ந்து இந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணி வச்சிருங்கடா. நாளைக்கு இங்கதான் டேபிள் சேர் எல்லாம் போடணும். ஐயருக்கு வேற அம்மா சொன்னாங்களான்னு தெரியல. நீ போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துரு. நாங்க இந்த இடத்த ஃபுல்லா சுத்தம் பண்ணி வச்சிரோம் பண்டி. நான்சி, நீ அந்த பக்கம் இருக்கிற செங்கல், சிமெண்ட் மூட்டை எல்லாம் எடுத்து வெளியில போடு. நான் இந்த ஹாலோ பிளாக் கல் எல்லாத்தையும் எடுத்து வெளியில போட்டுறேன். அப்புறமா வேணும்னா உள்ள எடுத்து வச்சுக்கலாம். பண்டி வேற நாளைக்கே கிரக பிரவேசம்னு சொல்றான். என்கிட்ட வேற போட்டுக்கிற கூட நல்ல ட்ரெஸ்ஸே இல்ல. இன்னைக்கு சாயந்தரமா போய் ஏதாவது ஒரு நல்ல ட்ரெஸ்ஸா எடுத்துட்டு வந்துருவோம். பாவம், இந்த அவசரத்துல பப்ளுக்கு பண்டிக்கே ட்ரெஸ் எடுக்கல. அப்புறம் நமக்கு எங்க போய் எடுக்கிறது? இந்த சிண்டு சோட்டு வேற ஆளையே காணமே. அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க நான்சி. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. பண்டி, நான் என்னோட வேலையை முடிச்சிட்டேன். உனக்கு ஹெல்ப் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் நான்சி, நானே பாத்துக்குவேன். இந்த ஹாலோ பிளாக் கல்லெல்லாம் உன்னால தூக்க முடியாது, வெயிட் ஜாஸ்தி. அப்பாடா, ஒரு வழியா இந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. பப்ளு, இந்த வீட்டை பாக்குறதுக்கு இப்ப உண்மையாவே சூப்பரா இருக்குல்லடா. ஆமா, இந்த பாத்ரூம் எப்படி கட்டியிருக்கீங்க? இருங்க, நான் ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறேன். நான்சி, இன்னும் அந்த பாத்ரூம் வேலை முழுசா முடியல நான்சி. எல்லாமே இனிமேல் தான். எங்க அம்மா சொன்ன மாதிரி கிரக பிரவேசம் முடிச்சுட்டு தான் பண்ணணும். பப்ளு, பண்டி சேர் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டான்டா. பாவம், தனியானா தூக்கி வைக்க முடியாது. வா, நம்ம ஆளுக்கு ஒரு கை பிடிச்சி எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைக்கலாம். டே பப்ளு, வெயிட் பண்ணு. நாங்க எடுத்து வச்சுக்கிறோம். நீ அப்படியே வண்டியில இருந்து இறங்க வேண்டாம். அப்படியே திரும்ப போய் ஏதாவது எடுக்கணும்னா எடுத்துட்டு வந்துடுடா.
நான் இன்னும் ஒரு 2-3 ரவுண்ட் போக வேண்டியது இருக்கு நான்சி. இது என்னது இது? பாத்திரம் எல்லாம் இவ்ளோ எடுத்துட்டு வந்திருக்கான். எதுக்கு பண்டி இவ்ளோ பாத்திரம் எடுத்துட்டு வந்திருக்க? என்ன நான்சி நீ தெரியாத மாதிரி கேக்குற? நாளைக்கு ஊருக்கே நம்ம வீட்டுல தானே விருந்து, அதுக்கு தான் சமையல் செய்யறதுக்கு எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படியே சமையல்காரரை பார்த்து என்ன சமைக்கணுங்கிற மெனுவையும் சொல்லிட்டு காலையில 5 மணிக்கே வர சொல்லிட்டேன் நான்சி. சரி நான் டிராக்டரை விட்டுட்டு வந்துடுறேன், நீங்க மத்த வேலையெல்லாம் கவனிங்க. என்னது இது? பண்டி போயிட்டா என்னமோ ஒரு கார் வர சத்தம் கேக்குது. அட நம்ம லில்லியும் ரோஸும் வந்துட்டாங்களே. ஹே லில்லி, அங்க பாரு, நான்சி பாவம் தனி ஆளா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. போதும் லில்லி, அப்படியே ஸ்டாப் பண்ணிருங்கப்பா. முன்னாடி செங்கல் ஹாலோ பிளாக் கல்லெல்லாம் கிடக்குது, கார் போகாது. ரோஸ் லில்லி, என்னப்பா இது? கார்ல என்னென்னமோ எடுத்துட்டு வந்திருக்கீங்க. என்னது இது? உங்க 2 பேத்து காலையில இருந்து ஆளையே காணோம். நான்சி பண்டி தான் ஃபோன் பண்ணி சொன்னா வீட்டை டெக்கரேட் பண்றதுக்கு லைட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வர சொன்னா. அதான் நானும் ரோஸும் நேரா கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான லைட்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அப்படியா? சூப்பர்ப்பா. சரி வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து டெக்கரேட் பண்ணிடலாம். நீ கொஞ்ச நேரமாவது ரெஸ்ட் எடு நான்சி. நானும் ரோஸும் சேர்ந்து இதை நல்லா டெக்கரேட் பண்ணிடுறோம். ஹே லில்லி, இந்த லைட்ஸை வந்து வீட்டு மேல ஃபுல்லா போட்டு விடுப்பா. அப்பதான் நைட்ல எங்கிருந்து பார்த்தாலும் நம்ம வீடு ரொம்ப கலர்ஃபுல்லா பிரைட்டா இருக்கும். எப்பவுமே கிரகப்பிரவேச வீடுனா அந்த மாதிரி தான் டெக்கரேட் பண்ணிருப்பாங்க. இந்த லில்லியும் ரோஸும் அமெரிக்கால இருந்து வந்தாங்கன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு நம்ம ஊர் விஷயம் எல்லாமே தெரிஞ்சிருக்கே. நம்மளை விட 2 பேரும் சூப்பரா வீட்டை டெக்கரேட் பண்றாங்க. லில்லி நீங்க மேல போடுங்க, நான் இந்த காம்பவுண்டுக்கெல்லாம் போட்டு விடுறேன். காம்பவுண்டுக்கும் போட்டா தான் நல்லா இருக்கும். அப்படியே வீட்டை சுத்தி போட்டுரு பண்டி. இந்த பக்கம் காம்பவுண்ட் வால்க்கு போடு. காம்பவுண்ட் வால் வீடு எல்லாமே பாக்குறப்ப சூப்பரா இருக்கணும். ஆமா நான்சி, நீ சொல்ற மாதிரி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். எங்க அம்மா வேற இதெல்லாம் பார்த்தா என்ன சொல்லுவாங்களோ என்னமோ. பண்டி, கரண்ட் கனெக்ஷன் கொடுத்து எப்படி எரியுதுன்னு செக் பண்ணி பாத்தறலாமா? வேண்டாம் நான்சி, கரண்ட் கனெக்ஷன்லாம் நாளைக்கு தான் வருது, நாளைக்கு செக் பண்ணி பாத்துக்கலாம். இப்ப ஜஸ்ட் போட்டு மட்டும் விடுங்க. பப்ளு உங்க அம்மா வந்துட்டாங்க. பப்ளு பரவாயில்லையே, இந்த பசங்க நம்ம போயிட்டு வர்றதுக்குள்ள எல்லா வேலையும் செஞ்சு வச்சிருக்காங்களே. என்னடா நீங்களே எல்லா வேலையும் செஞ்சிட்டீங்களா? சமைக்கிறதுக்கு பாத்திரம் வந்திருக்கு, சொந்தக்காரங்கெல்லாம் வந்தா உட்கார்றதுக்கு சேர் வந்திருக்கு, வீட்டை கூட லைட் எல்லாம் போட்டு டெக்கரேஷனுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்களே. ஆண்டி, ஐயரை பார்க்க போறேன்னு சொன்னீங்களே, பாத்தீங்களா? நாளைக்கு வந்துருவாருல்ல ஆண்டி? கண்டிப்பா நான்சி, அவர் கண்டிப்பா வர்றேன்னு சொல்லிட்டாரு. நம்ம வீட்டை பாக்குறதுக்கு வந்துட்டே இருக்காரு. 100 ஆயுசு பாரு, வந்துட்டாரு பாருங்க. வாங்க சாமி, இப்பதான் உங்களை பத்தி சொல்லிக்கிட்டு இருந்தேன் பசங்க கிட்ட. பரவாயில்லையே, உங்க பிள்ளையாண்டா அவன் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வீட்டை மடமடான்னு கட்டிட்டானே. சும்மா சொல்லப்படாது, உங்க பிள்ளையாண்டா கோடு போட்டா ரோடே போட்டுட்டான். இவ்வளோ பெரிய பில்டிங்க ஒரே மாசத்துல கட்டி முடிச்சுட்டானே. ஆமா சாமி, எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸையும் சும்மா சொல்லக்கூடாது, எல்லா வேலையும் அவங்களே பண்றாங்க. சரிடா அம்பி, எனக்கு பூஜைக்கு நேரம் ஆயிடுத்து. நான் காலம்பர 4 மணிக்கு டான்னு இருப்பேன். நீ பூஜைக்கு தேவையான அத்தனை சாமான்களையும் வாங்கி வச்சிரு. நம்ம பூஜை அமோகமா பண்ணிடலாம். என்ன நான் சொல்றது சரிதானே? நாங்க எல்லாத்தையும் வாங்கி வச்சிடுறோம் சாமி. ரொம்ப சந்தோஷம்டா. அம்மா மறந்துடாம எல்லாரும் போனதுக்கு அப்புறம் ஒரு திருஷ்டி பூசணிக்காய உடைச்சுடுங்க. ஊர்லயே உங்க வீடு தான் பெரிய வீடா இருக்கு. ஐயோ அம்மா, என்னம்மா இது? காலையில 4 மணிக்குன்னு சொல்றாரு. எனக்கு 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு பழக்கமே இல்லையே. சரி, நாளைக்கு ஒரு நாள் தானே, எந்திரிச்சிடலாம். நீங்க வீடு கட்டி முடிச்சோடனே எங்க எல்லாத்துக்கும் பட்டு பாவாடை சட்டை எடுத்து தரேன்னு சொன்னீங்கல்ல, எடுத்து தரவே இல்ல பெரியமா. எங்க கிட்ட போடுறதுக்கு புது ட்ரெஸ்ஸே இல்ல பெரியமா. ஏ சோட்டுக்குட்டி, தூங்கிட்டு இருந்தியே, எந்திரிச்சிட்டியா? உங்க எல்லாத்துக்கும் புதுசா பட்டுப்பாவாடை சட்டை எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க எந்திரிக்கட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் வந்து வரிசையா நில்லுங்க வாங்க. உண்மையாவா பெரியமா? சூப்பரா இருக்கு பெரியமா, இந்த பட்டு பாவாடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்தது லில்லிக்கு, நான்சிக்கு எல்லாத்துக்கும் இருக்கு. லில்லி, உனக்கு எல்லோனா ரொம்ப பிடிக்கும்ல, இந்தா உனக்கும் பட்டுப்பாவாடை. வாவ், எனக்கு எல்லோ தான் ஆண்டி ரொம்ப ஃபேவரட் கலர். இந்த பட்டு பாவாடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஆண்டி. Thank you so much ஆண்டி. நான்சி, உங்க அம்மா கிட்ட உன்னோட பழைய பட்டுப்பாவாடை உன்ன அளவுக்கு வாங்கி நானே தைச்சிருக்கேன், போட்டு பார்த்து சொல்லு. என்ன ஆண்டி, எல்லாத்துக்கும் பிடிச்ச கலரை கண்டுபிடிச்சு வாங்கியிருக்கீங்க. எனக்கு இந்த கலர்னா ரொம்ப பிடிக்கும் ஆண்டி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இப்பதான் ஆண்டி பேசிக்கிட்டு இருந்தேன், சாயந்தரம் போய் ஏதாவது புது ட்ரெஸ் எடுக்கணும்னு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோஸ், நான்சி தான் சொன்னா உனக்கு எப்பவுமே இந்த பிங்க் கலர் தான் பிடிக்குமாமே, அதான் தேடி பிடிச்சி பிங்க் கலர்ல பட்டுப்பாவாடை சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். வாவ்,
பிங்க் இஸ் மை ஃபேவரட் கலர் ஆண்டி. எனக்கு இந்த பட்டு பாவாடை ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ ஆண்டி. அம்மா எங்களுக்கு எப்ப பெரியமா காமிக்க போறீங்க? அண்ணனுக்கும் எங்க எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி Dress வேணும்னு கேட்டனே, ஞாபகம் அது இருக்கா? எப்படிடா நான் மறப்பேன்? உங்க 3 பேத்துக்கும் ஒரே மாதிரி சட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. உங்களுக்கு வேணும்னா இதை போடுங்க, இல்லாட்டி ஆளுக்கொழு கலர்லையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ அதை போடுங்க, அவ்வளோதான். பெரியமா அப்படின்னா எல்லாத்துக்கும் 2 செட்டா? அம்மா நானும் சிண்டுவெல்லாம் மேட்சிங் போட மாட்டோம்மா. எனக்கு இந்த ப்ளூ கலர், கிரீன் கலர் இல்ல எல்லோ கலர் இருந்தா கொடுங்க. இவங்களோட எல்லாம் என்னால மேட்சிங்கா போட முடியாது. பாவண்டா, அவன் தான் உன் கூட மேட்சிங்கா போடணும்னு ஆசைப்படுறான்ல. அவன் ஆசைப்படுற மாதிரி ஒரு நாள் போட்டுக்கோய. ரொம்ப தான் மந்தா பண்ற. போங்கண்ணா நீங்க. நாளைக்கு நீங்க என் கூட மேட்சிங்கா போடலினா நானும் சோட்டு பாப்பாவும் எங்க ஊருக்கே போயிருவோம். இத சொல்லியே நீ பிளாக்மெயில் பண்ணுடா. சொல்லிட்டே இருக்கியே ஒழிய செய்யறையா பாரு. பாருங்க பெரியமா அண்ணா எப்படி கிண்டல் பண்றாருன்னு. ஏய், அவனை கிண்டல் பண்றதை விட்டுட்டு முதல்ல இது எல்லாத்தையும் எடுத்து உள்ள வைங்க, போங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், classicminifood.com வெப்சைட்ல புதுசா நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். நீங்க டிஸ்ப்ளேல பார்க்குற கன் பென், டோனட் ஃபார் டைரி வித் ஃபர் பென், அதுக்கப்புறம் இது வந்து ரெயின்போ ஃபர் டைரி, யூனிகார்ன் லாக் டைரி, யூனிகார்ன் டைரி வித் பென் கிஃப்ட் செட், பேஸ்கெட் பால் பென், டைமண்ட் பென், அதுக்கப்புறம் யூனிகார்ன் கிஃப்ட் செட், இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணிருக்கோம். classicminifood.com வெப்சைட்ல போய் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, பாய்.